வணக்கம் மக்களே. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் டு செஞ்சி ரோட்டில் மண்டகப்பட்டு அப்படின்ற ஊருக்கு போகிற வழிதாங்க இது. இந்த ஊரில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் இருக்குது. அது என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத காலத்தில் ஒரு பெரிய மலையை குடைஞ்சி ஒரு கோவில் கட்டியிருக்காங்க. சாதாரண கோவில் இல்லைங்க, குடவரை கோவில். வட தமிழ்நாட்டினுடைய முதல் குடவரை கோவிலா சொல்லப்படுது. காசி, ராமேஸ்வரம், காவேரி, பொன்னதி, யமுனா என்று சொல்லக்கூடியது 7 நதிகள் ஒன்றாகவும் அந்த மகேந்திரவர்மன் இந்த கல்லில் அழகாக ஒரு மண்டபம் செய்தால் நம்ம புகழும் கீர்த்தியும் என்று சிவபெருமானையும் மகாவிஷ்ணு பிரம்மதேவனும் தபம் செய்கிறார். அந்த தபத்துக்கு இறங்கி அந்த சிவபெருமான் மகாவிஷ்ணு 3 பேர் வந்து ராகு கொண்டு சிப்பிகள் வச்சு இந்த மண்டபத்தை உற்பத்தி பண்ணி இதனால் மண்டபப்பட்டு நாமதேயம் என்று இந்த சிவபெருமான் முதல் ரொம்ப, 2வது மகாவிஷ்ணு, 3வது பிரம்மதேவன். இதுதான் சுவாமி மகேந்திரவர்மன் தான் அவர் புகழும் கீர்த்தியும் ஓங்கிறது. யார் செய்து? மகேந்திரவர்மன். கூட முடிச்சது சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 பேர் மும்மூர்த்தியும். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா, விழுப்புரத்துலேருந்து 21 கிலோமீட்டர் தொலைவிலையும், செஞ்சிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலையும், விழுப்புரம் செஞ்சிக்கு இடைப்பட்ட பகுதியில் தாங்க இந்த மண்டகப்பட்டு கிராமம் அமைஞ்சிருக்கு. விழுப்புரத்துலேருந்து செஞ்சி நோக்கி போகிறீங்க அப்படின்னா ரைட் சைடில் இருக்கும் ஒரு பெரிய மலைக்குன்று இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்களா அந்த ஒரு ஆர்ச் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஒரு அழகிய கிராமம் அமைஞ்சிருக்கு, மண்டகப்பட்டு கிராமம். நீங்கள் பஸ்ஸில் வரணும் அப்படின்னா விழுப்புரத்தில் இருந்தும் செஞ்சியில் இருந்தும் பஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் சென்னையோ இல்லை வேறு எங்கே இருந்து வந்தாலும் விழுப்புரம் வந்துட்டீங்க அப்படின்னா விழுப்புரத்துலேருந்து நீங்கள் செஞ்சி போகிற பஸ்ஸில் ஏறினீங்கன்னா இந்த மண்டகப்பட்டு கிராமத்திலேயே இறக்கி விடுவாங்க. ஸோ அந்த ஆர்ச்சிலேருந்து ஒரு கிலோமீட்டர் நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா இதுதாங்க அந்த கிராமத்துக்கு போகிற வழி. ஸோ கிராமம் வந்து உள்ளே இருக்குது. கிராமத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த குடவரை கோவிலுக்கு போகிறதுக்கான கேட் இருக்கும். அந்த கேட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சுருக்காங்க. இது எவ்வளவு முக்கியமான ஒரு புராதன சின்னம் அப்படின்றதுக்கு ஒரு வார்னிங் போர்டு அங்கே வச்சுருப்பாங்க. ஸோ கேட்டு வந்து பார்த்திங்கன்னா திறந்து தான் இருந்தது. ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக புதர் மண்டி போய் கொஞ்சம் மோசமான நிலைமையில் தான் இருந்தது. ஸோ ரொம்ப மோசமான நிலையில் தாங்க இருக்குது. இதுக்குள்ளார அந்த மாதிரியான இடம் இருக்கான்றது தெரியல. போகும் உள்ள இந்த இடத்துல பாருங்கள், பக்கத்தில் இந்த ஒரு பாறை ரொம்ப ஒரு வித்தியாசமான வடிவத்தில் பெரிய அளவில் இருக்குது. சுற்றி இரும்பு வேலி போட்டு தான் வச்சுருக்காங்க. ஆனால் புதர் மண்டி போய் கிடக்கு இந்த இடம். வெளியாட்கள் ஈஸியாக உள்ளார நுழையாத மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஆனாலும் பராமரிப்பு இல்லாமல் தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு உள்ளூர் கோவில் இருக்குது. ஒரு பாறை குவியலுங்க அது. இந்த இடம் பெரிய பெரிய பாறைகளோட இந்த இடம் வந்து ஒரு குவியலாக இருக்குது. சின்ன ஒரு மலைப்பகுதி மாதிரி. ஸோ வந்தாச்சுங்க, அந்த குகை கோவில், குடவரை கோவிலுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக கட்டின ஒரு சின்ன ஒரு கோவில் இருக்குது இந்த இடத்துல. அது பாருங்கள், எவ்வளோ பெரிய பாறை, அதில் அழகாக குடைஞ்சி வச்சுருக்காங்க. மண்டகப்பட்டு குடவரை கோவில். ஸோ முதல்ல பல்லவர்களால் குடையப்பட்ட ஒரு குடவரை கோவில். எத்தனை வருஷம் ஐயாது? இது 2000 வருஷம் ஆகுங்க. 2000 வருஷம். ஸோ மும்மூர்த்திகளுக்காக கட்டப்பட்ட கோவிலுங்க அது. மகேந்திரவர்மனால். மகேந்திரவர்மன் தபம் செய்கிறார். அவர் புகழும் கீழ்ச்சி ஒரு கல்லில் ஒரு மண்டபம் செய்யறதா புகழும் கீழ்ச்சி ஓங்குது. ஓ, மகேந்திரவர்மன் தானே முதல் சுற்றி பண்ணுது. இது ஏற்கனவே அது உள்ளார சாமி சிலைகள் இருந்ததுங்களா? இந்த சோழன் சிலைங்க ஒரு பஜான் வந்தார். தினந்தோறும் இதுக்கு பூஜை பண்ணுறேன், அதுக்கும் பூஜை பண்ணுறேன். வரவேனா கல்யாணம் அப்படியே சோதனை முதல் அப்படி வடிவாக இருக்கார் மகாவிஷ்ணுக்கு.
தெரியாதுங்க. இதை ஏற்றி எழுதி இந்த உலகத்தையே வாங்கக்கூடிய தங்கம் இருக்குது, யாரு கண்ணுக்கும் தெரியாது. எழுதி சிலேட்டு பூமி போட்டான். அது எந்த காலத்தில் அங்கே இருக்குது. அவன் கண்ணில் எடுத்தா இதை பொற்கோயில கட்டுவான். அந்த பூர்வமான ஜென்மம் இருக்குது, யாரு கண்ணுக்கும் தெரியல. எழுந்திருக்கும் உட்காந்து சொல்லி எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் இவ்வளவு பெரிய மலையை குடைஞ்சி இந்த ஒரு அழகான ஒரு குடவரை கோவிலை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த 2 பக்கமும் ஒரு துவாரபாலகர்கள் நிற்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு சிலை அமைப்பு இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், கல்வெட்டு ஏதோ இங்கே எழுதி வச்சுருக்காங்க. எவ்வளவு பெரிய தூண் பாருங்கள். ஸோ மொத்தம் 4 தூண் இருக்குது, பெரிய பெரிய தூண். உள்ளார வந்து 3 அறைகள் இருக்குது, தனித்தனி அறைகள், 3 அறைகள் இருக்குது. இந்த இடத்துல சிலைகள் இருந்ததுக்கான அடையாளங்கள் இருக்குது பாருங்கள். சிலை வைத்து வழிபட்டதற்கான அடையாளம் இருக்குது. ஆனால் இப்போ எதுவும் இல்லை, சிலை எதுவும் இல்லை, வெறும் அந்த அறை மட்டும் இருக்குது. இந்த இடத்துல தண்ணி ஊறி வருது பாருங்கள். சுனை பாறையிலேருந்து தண்ணி ஊறி வருது பாருங்கள். பாறையிலேருந்து தண்ணி அப்படியே ஊறி இங்கே பாருங்கள், இங்கேயும் இருக்குது, இங்கேயும் பாருங்கள் தண்ணி ஊறி வருது. பாறையில் தண்ணி ஊறி வருதுங்க, சுனை நீர் மாதிரி. மேலே இருந்தும் தண்ணி அங்கே பாருங்கள் கீழே சுட்டி வருது. இதெல்லாம் அப்படியே வடிஞ்சு எப்படி போகுது பாருங்கள். அதே போல் இங்கே வேறு ஏதாவது திருவிழாக்கள் அந்த மாதிரி நடக்குங்களா இந்த கோயிலுக்கு? இது நாங்கள் வந்து ஆடி மாதம் 3ஆம் வெள்ளிக்கு நாங்கள் திருவிழா பண்ணுவோம் சாமி. இந்த அம்மனுக்குங்களா? அம்மனுக்கு. ஓகே. அது வந்து எந்தோறும் மக்கள் வந்து பார்ப்பாங்க, வெளியூர்லேருந்து வந்து பார்ப்பாங்க. அமெரிக்கா வெளிநாட்டில் வருவாங்க, காரி எடுத்து வந்து பார்த்துட்டு போவாங்க. கலெக்டர் வருவார், அதிகாரிகள் வந்து பார்ப்பாங்க. சரி, உங்களுக்கு என்ன வயசுங்க? அது எனக்கு 80 வயசு ஆகும். 80 வயசு. நீங்கள் இந்த கோயிலுக்கு பூசாரியாக இருக்கீங்களா? ஏற்கனவே இது வந்து கோவிலாக வணங்கப்பட்டிருக்கு, கோவிலாக இருந்திருக்குங்க, மும்மூர்த்திகளோட சிலையோட. அப்படியே அவங்க வந்து ஜபம் செய்கிற காலத்தில் ஒரு கல்லில் அப்படியே மண்டபமாக வந்து செய்துடுறாங்க, செஞ்சிடுறாங்க. சிப்பிங்க வச்சு ராகு கொண்டு செய்ய தானே. இதுவும் தலானூர் மண்டபம் பாதி, தலவானூர் அது பாதி சிப்பிங்க செய்ததுனால இது அதை கால் மேலே போட்டு இதில் வந்து யாருமே கை வைக்க முடியாது. சரிங்க. ஏற்று எழுதி கீழே பூமியில் எங்கேயோ போட்டேன், சுரங்கம் பாரு தெரியல. சரிங்க. உங்கள் பேருங்க ஐயா? கிருஷ்ணசாமி. கிருஷ்ணன். ஓகே, சரி, நன்றிங்க ஐயா. போய் சார் நீங்கள் போய் வந்து இது பெராச்சின்னு போனால் மறுபடியும் ஜனத்தெலாம் எட்டாந்து காட்டிட்டு போங்க. கண்டிப்பாக கண்டிப்பாங்க ஐயா. அடிச்சு மும்மூர்த்தி வந்த இடத்துல தான் சொன்னேன். அந்த 7 நதிகள் ஒன்றாகவும் அந்த சிவநதி, விஷ்ணு நதி, பிரம்ம நதி, செல்வாக்கு நமக்கு புண்ணிய தீர்த்தங்க வந்து பார்த்தா. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா.